Hello friends, welcome to another episode. நம்ம ரெண்டு டாஸ்க் பெண்டிங் இருக்குது பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் பிளான்டிங். அது என்ன டாஸ்க்னா ஒன்று இந்த ட்ரிப் சிஸ்டத்தை செக் பண்ணுறது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து அந்த பிளான் பண்ணுறதுக்கான ஹோலில் ஒரு டூல் வச்சுருக்கேன் நான் அது பார்க்கும்போது தெரியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வச்சு நல்லா மண்ணெல்லாம் களைச்சி விடணும். நம்ம ஊரில் அந்த டிராக்டர் வச்சு உழுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு ஸ்டோரில் போய் செடிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த ட்ரிப் சிஸ்டத்தை காமிக்கிறேன், அதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த வாட்டர் இன்டேக் வருது. இந்த வீட்டில் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருக்குது. அதில் ஒரு லைன் எடுத்து கார்டனுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் ட்ரிப்பிங் சிஸ்டத்தை நம்ம ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபோனில் ஆப் இருக்குது, அந்த ஆப் வழியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இன்டேக் இங்கே பார்க்கலாம். நீங்கள் இந்த பைப் வருது, பைப் அப்படியே போய் ஸ்ப்ளிட் ஆகி அப்படியே லீஃப் மாதிரி போகும். ஸோ ஐடியா என்னென்னா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் அந்த ரூட்டில் தண்ணி விழுற மாதிரி, அதான் ஐடியா. ஸோ இது செக் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் பிளான் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறது. இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தண்ணிலாம் கரெக்டாக வருதா, ஏதாவது லீக்கேஜ் இருக்குதா, இல்லைனா ஏதாவது உடஞ்சிருக்குதா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா வின்டர் ஃபுல்லாக வெளியே இருந்துருக்குது, அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். அதை தான் இப்போ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டாஸ்க்காக. அதை பார்க்கலாம் டீட்டெயிலாக. இதான் அந்த ஆப். இப்போ பார்த்தீங்கன்னா கார்டன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கார்டன் தான் இந்த கார்டனுக்கான கண்ட்ரோல். இந்த ஆப்பை வச்சு நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். நாங்கள் மேனுவலாக பண்ண மாட்டோம், ஸ்கெடியூல் பண்ணி விட்டுருவோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா மழை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகுது, சென்ஸ் பண்ணிடும் அந்த சிஸ்டம். மழை வரலை அப்படின்னா டெய்லி மார்னிங் ஒரு 1 hour ஓடுற மாதிரி, இல்லை 45 minutes ஓடுற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணி பாய்ச்சிற வேலை மிச்சம். மேனுவலாகவும் ஆன் பண்ணி விடலாம் நம்ம வேணும் அப்படின்னா. ஏன்னா சில நாளில் வெயில் ரொம்ப அடிக்கும், அப்போ நாங்கள் மேனுவலாக இதை ஆப் வழியாக ஆன் பண்ணி விட்டுருவோம். அதை தான் இப்போ பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள், இந்த ஆப் பாருங்கள். ஜோன் நம்பர் 7 தான் அந்த கார்டனுக்கான ஜோன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே உடஞ்சிருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரிப் சிஸ்டம் நாங்களே தான் செட் பண்ணோம். இந்த மெயின் லைன் மட்டும் இந்த ஸ்ப்ரிங்க்லர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மெயின் லைனில் இருந்து இந்த ட்ரிப் சிஸ்டம் கார்டன் ஃபுல்லாக நாங்களே தான் செட் பண்ணோம். இந்த எல்லா அசசரிஸும் அமேசானில் வாங்கினோம். அதுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் $200 ஆச்சு, $200. இந்த பைப்பு, அப்புறம் அந்த கனெக்டர்ஸு, அப்புறம் அதுக்கு பஞ்ச் பண்ணுறது, அதை கட் பண்ணுறது, இப்படி எல்லா அசசரிஸ்லாம் நாங்கள் வீட்லேயே வச்சுருக்கோம். எதாவது ரிப்பேர் ஆனால் நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நாங்கள் எனக்கு எல்லாமே தெரியும் பண்ணுறதுக்கு. இது அகெயின் நாங்கள் 4வது வருஷம் 4th year பண்ணுறோம். அதனால் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு எபிசோட் பண்ணுறேன் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, என்னென்ன அசசரிஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அதை காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உடஞ்சி போன ட்ரிப் சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 டூல் வச்சுருக்கேன். ஒன்று பியூட்டைன் டார்ச். இது ஹை பவர்டு கேஸ் வரும். ரீஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த பியூட்டைன் அந்த கண்டெய்னர் இருக்குது வீட்டில் கீழே ஒரு ஹோல் இருக்கும், அதை புஷ் பண்ணால் உள்ள இந்த கேஸ் போயிடும். ஸோ பியூட்டைன் டார்ச்சஸ் 1 டூல் வேணும் நமக்கு இந்த ஒர்க்குக்கு. அப்புறம் இந்த கட்டர் ஒரு மல்டிபர்பஸ் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு பைப்பை கட் பண்ணலாம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது கட்டர், பைப்பை கட் பண்ணலாம். அப்புறம் இந்த அதர் ரெண்டு பஞ்ச் பண்ணுறதுக்கு, சப்போஸ் பிளாஸ்டிக் பைப்பில் ஒரு பஞ்ச் வேணும் பண்ணோம் அப்படின்னா பஞ்ச் பண்ணிக்கலாம். இது அந்த அதர் எண்டில் ஒரு பஞ்சிங் சிஸ்டம் இருக்கும். அப்புறம் இந்த எண்டில் ஹோல் போடுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருக்கும். ஸோ மல்டிபர்பஸ் டூல் மாதிரி இது ஸோ இந்த 2 தான் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த கட்டர், அப்புறம் இந்த பியூட்டைன் டார்ச். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஸோ இது மெயின் லைன்றது ஒரு ஹோல் போட்டு இந்த கனெக்டர் வச்சுருப்போம்.
ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து அந்த இந்த பியூட்டோன் டார்ச் வச்சு கேஸ் விட்டோன்னா டக்குன்னு அது மெல்ட் ஆகிடும் இந்த பைப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உடனே கனெக்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு குயிக்காக பண்ணணும். ஏன்னா வந்து கொஞ்சம் விட்டால் திரும்பி அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த ஹீட்டு போயிடும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ இதையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த கேஸ் ஃபாஸ்ட்டாக வரும். அது மாதிரி பிளாஸ்டிக் க்ளோ எதுவும் போட்டக்கூடாது. ஏன்னா வந்து அந்த ஹீட்டு பட்டதுன்னா அந்த பிளாஸ்டிக்கில் மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து க்ளோ எதுவும் போடலை இது பண்ணும்போது. அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சு டைட்டும் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இதை பண்ணால் இது வந்து இப்போ இது பேசிக்காக டபுள் கிரிப். இந்த ஹீட்டை விட்டு இதில் புஷ் பண்ணிட்டோம். அப்புறம் இதை அந்த ப்ளூ நாபையும் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து ஹோல்டு பண்ணிக்க அப்படி. ஸோ திஸ் இஸ் டன், திஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். ஹோப் இட் இஸ் ஃபிக்ஸ்ட். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து வந்து இது ஒன் மோர் இஷ்யூ இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஏன்னா கட் பண்ணி எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இதை வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த எட்ஜில் தான் அந்த கொஞ்சம் லூஸாக இருக்குது அந்த பிளாஸ்டிக், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் எட்ஜ் கட் பண்ணி விட்டால் சரியாக போயிடும். டன். இப்போ திரும்பி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். அங்கே பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம். Makita driller, Makita drilling machine. இந்த பர்பஸ் இது இங்கே கார்டன் கிடையாது. இதெல்லாம் வேறு பெரிய ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் இது ஒரு சின்ன இதை நம்ம வேறு இது யூஸ் பண்ணலாம் இந்த டூல் வச்சு. இதுக்கு பேர் ஆகர். இது சின்ன ஆகர் ஆக்சுவலாக. இதிலே பெருசாகவும் இருக்கும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலான்னா, இதை மாட்டிக்கிட்டு ஏன்னா நம்ம ஹோல் போடுறதுலாம் குயிக்காக போட்டுடலாம். வந்து இல்லைன்னா மேனுவலாக வந்து கையை வச்சோ இல்லை ஒரு குச்சி வச்சோ கிளறிட்டு இருக்கணும். அதான் பர்பஸ். இது வச்சு பண்ணும்போது ரொம்ப வேகமாக முடிச்சிடலாம். நமக்கு பவர் சப்ளை வந்தாச்சு. ஸோ பவர் சப்ளையை மாட்டிக்கலாம்.
இன்றைக்கி டாஸ்க் ரெண்டுமே முடிஞ்சது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த பிளான்ட் நடுற இடத்துலையும் அந்த ஹோல் போட்டாச்சு. இது மேனுவலாக பண்ணுறதா பெரிய ஒர்க்கு ஆக்சுவலாக. ஸோ ட்ரில் வச்சதுனால குயிக்காக முடிச்சாச்சு. அடுத்து பிளான்ட் நட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா வீட் ஷீட் போட்டிருப்போம், நல்லா திக்கான வீட் ஷீட்டு. இது போடுறதுனால களையெல்லாம் முளைக்காது ஆக்சுவலாக. அது ஒரு நல்ல விஷயம். இது அமேசானில் வாங்கணும், இதுவும் வீட் ஷீட் அமேசானில் வாங்கணும், பெரிய ரோல் வாங்கணும். ஸோ இன்றைக்கி எபிசோட் அதோடு முடிச்சுக்கலாம்.